தமிழ்நாட்டில் வீட்டில் இனி பைப்பை திறந்தால் கேஸ் வரும். மக்கள் ஆர்வம். வீடுகளுக்கு குழாய் வழி தடத்தில் இயற்கை எரிவாயு விநியோகம் திட்டத்திற்கு சென்னையில் மட்டும் 6000 பேரும் தமிழகம் முழுவதும் 30,000 பேரும் பதிவு செய்துள்ளதாக எண்ணெய் நிறுவன வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சமையல் எரிவாயு கேஸ் விநியோகம் வீடுகளுக்கு பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் மூலமாக சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் நடக்கிறது. ஆனால் குஜராத், கர்நாடகா போன்ற சில மாநிலங்களில் உள்ள பகுதிகளில் வீடுகளுக்கு குழாய் வழி தடத்தில் இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யப்படுகிறது. இது எல்பிஜி சமையல் எரிவாயுடன் ஒப்பிடும்போது செலவு 20% குறைவு ஆகும். சுற்றுச்சூழலையும் பெரிதாக பாதிக்காது. இந்த திட்டத்தை தமிழகம் முழுவதும் செயல்படுத்த பொதுத்துறை நிறுவனங்கள் ஆர்வம் காட்டி வருகின்றன. இந்தியாவில் இந்த திட்டம் பெரிய அளவில் இல்லை என்கிற போதிலும் அமெரிக்கா, ரஷ்யா போன்ற மேற்கத்திய நாடுகளிலும் ஐரோப்பாவிலும் பைப்லைன் எனப்படும் குழாய் வழித்தடத்தில் இயற்கை எரிவாயு வீடுகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. பெட்ரோல், டீசல், நிலக்கரி, எல்பிஜி எரிவாயு ஆகியவற்றுக்கு மாற்றாக இயற்கை எரிவாயு கேஸ் அங்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த இயற்கை எரிவாயு சுற்றுச்சூழலை பாதிக்காது என்பதுடன் மற்ற எரிபொருளுடன் ஒப்பிடும்போது செலவும் குறைவு என்பதால் வளர்ந்த நாடுகள் இந்த திட்டத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருகின்றன. உலக அளவில் இயற்கை எரிவாயு பயன்பாடு 25% உள்ள நிலையில இந்தியாவில் வெறும் 6% உள்ளதாக கூறப்படுகிறது. வரும் 2030 ஆண்டுக்குள் இயற்கை எரிவாயு பயன்பாட்டை அதிகரிக்க மத்திய அரசு தீவிரமாக உள்ளது. பொதுவாக கச்சா எண்ணெயில் இருந்துதான் எல்பிஜி எனப்படும் சமையல் கேஸ் தயாரிக்கப்பட்டு சிலிண்டர் உருளைகள் மூலம் விநியோகிக்கப்படுகிறது. இது 100% இறக்குமதியை சார்ந்திருக்கிறது. ஆனால் இயற்கை எரிவாயு 50% உள்நாட்டில் கிடைக்கிறது. மீதி 50% தான் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை வரும் என்கிறார்கள். தமிழகத்தில் எண்ணூர், கேரளாவில் கொச்சி உட்பட பல இடங்களில் திரவ நிலை எரிவாயு முனையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளில் இருந்து கப்பல்களில் இந்த முனையங்களுக்கு திரவ நிலையில் இயற்கை எரிவாயு கொண்டு வரப்படுகிறது. அந்த எரிவாயு இயற்கை எரிவாயுவாக மாற்றப்படுகிறது. அதை குழாய் வழித்தடத்தில் விநியோகம் செய்ய சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்ற விநியோக நிறுவனங்களுக்கு அரசு அனுமதி அளித்துள்ளது. அந்த நிறுவனங்கள் குழாய் வழி தடத்தில் வீடுகள், தொழிற்சாலைகளுக்கு இயற்கை எரிவாயுவாகவும், சிஎன்ஜி மையங்கள் வாயிலாக வாகனங்களுக்கும் சிஎன்ஜி எனப்படும் அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயுவாகவும் விநியோகம் செய்யப்படுகின்றன. வரும் 2030 ஆண்டுக்குள் 2.30 கோடி வீடுகளுக்கு குழாய் வழி தடத்தில் இயற்கை எரிவாயு விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயம் செய்துள்ள மத்திய அரசு அதற்காக உள்ளாட்சி அமைப்புகள் குழாய் வழித்தடம் அமைக்க விரைந்து அனுமதி வழங்க முயற்சித்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் இயற்கை எரிவாயு விநியோகம் செய்ய இந்தியன் ஆயில் நிறுவனம், பாரத் பெட்ரோலியம் உள்ளிட்ட 7 நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. சென்னையில் டொரண்ட் என்ற நிறுவனம் அரும்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் 500 வீடுகளுக்கு குழாய் மூலம் எரிவாயு விநியோகம் செய்து வருகிறது. மேலும் 6000 வீடுகள் குழாய் எரிவாயு இணைப்பு பெற பதிவு செய்திருக்கின்றன. தமிழகம் முழுவதும் 30,000 வீடுகள் குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு பெற எரிவாயு விநியோக நிறுவனங்களிடம் பதிவு செய்திருக்கின்றன. இப்படி பதிவு செய்பவர்களுக்கு பல்வேறு கட்டண சலுகைகளையும் வழங்கப்படுகிறது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.